10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல நீங்க படிக்க வேண்டிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஹிஸ்டரியில 8 மார்க் கொஸ்டின்ஸ் பிளஸ் டைம் லைன் போன்ற கொஸ்டின்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. ஏன்னா 5 மார்க்ல நீங்க 50 அவுட் ஆஃப் 50 ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸை அந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க காமனா படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு புக் பேக் 1 வேர்டை படிச்சு தொலைங்க. சாரி, படிங்க. எனக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா அதை 2 மார்க் படிக்கிறோம், 5 மார்க் படிக்கிறோம், 8 மார்க் படிக்கிறோம். ஏன் 1 வேர்டை படிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இது நான் படிக்கிறவங்கள நான் நிறைய சொல்லலை, பட் நிறைய பேர் 1 வேர்டில் தான் மார்க் போகுது. லாஸ்ட் இயர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸும் சரி டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுமே சரி 1 வேர்ட்லாம் கொஞ்சம் மார்க் போணுச்சு. அதுக்கு ரீசன் 1 வேர்டு தானே அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடுறாங்க. ஸோ தட்ஸ் வை. ஸோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் 1 வேர்ட்ஸ் ஆல்சோ. 1 வேர்ட்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங், அதெல்லாம் 5 மார்க்ல கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உடனே கமெண்ட் பண்ணிடாதீங்க. யூனிட்ல ஹிஸ்டரி அப்படின்னா வரலாறு, ஜியாகிரபினா புவியியல், சிவிக்ஸ்னா குடிமையியல், எக்கனாமிக்ஸ்னா பொருளியல். அதுல யூனிட் 1ல கொஸ்டின் நம்பர் போட்டிருப்பேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பரை பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் டைரக்டா கொஸ்டினாவே எழுதிட்டேன், நான் சொல்றேன், ஓகே? அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உங்களுக்கு தேவையான பப்ளிக் எக்ஸாமுக்கு ஸ்டடி பிளான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உண்மையிலேயே உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நான் போடுறது ஓகே, வீடியோ பார்க்குறீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க, அந்த கொஷின்ஸ் உங்கள் கொஷின் பேப்பரில் வருது அப்படின்னு நீங்கள் நிஜமாலுமே ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் திஸ் வீடியோ. நிஜமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும், ஓகே? ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1ல ரோமன் லெட்டர் 6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெயின் கேசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கேசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படி இல்லை அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த 2ல இருந்து ஏதாவது ஒரு 5 மார்க் கம்பல்சரி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. லக் இருந்துச்சுன்னா 2மே கேட்கலாம், ஓகே? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே யூனிட் 1ல செகண்ட் கொஸ்டின், ட்ரெட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 1ல இருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் கேட்கணும். அதுல இது 2ல இருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த ட்ரெட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் 8 மார்க்லயும் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. வெரி வெரி இம்பார்ட்டன்டான சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனின்னு இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். அது ரோமன் லெட்டர் 6ல தான். யூனிட் 3ல ரோமன் லெட்டர் 6ல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2, செகண்ட் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன். சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா கேட்கறாங்க. ஸோ பட் இம்பார்ட்டன்ட் பாத்துங்க. இஃப் இன் கேஸ் வேர்ல்டு வார் 2 கேட்கல அப்படின்னா இதுதான் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அதனால பாத்துங்க. அப்புறம் யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், சைனா ஆஸ் ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ரோமன் லெட்டர் 6ல தான். யூனிட் 5ல ரோமன் லெட்டர் 6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரீஃபார்ம் மூமெண்ட் ஆஃப் 19th செஞ்சுரி. அண்ட் தேர்ட் கொஸ்டின், 19th செஞ்சுரி ரீஃபார்ம் டுவர்ட்ஸ் த கேசஸ் ஆஃப் உமன். 2ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி ஏதாவது ஒன்று வந்துடும். கம்பல்சரி பாத்துங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். யூனிட் 6ல 6th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வீரபாண்டிய கட்டபொம்மன். தேர்ட் கொஸ்டின் இது வெள்ளூர் ரெவால்ட் 1806. இந்த வெள்ளூர் ரெவால்ட் 1806 8 மார்க் கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின். ஸோ பாத்துக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 7ல ரோமன் லெட்டர் 6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேசஸ் ஆஃப் ரெவால்ட் ஆஃப் 1857, which is also the most important 8 மார்க் கொஸ்டின். பாத்துக்கோங்க. யூனிட் 8ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரோமன் லெட்டர் 6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்திஜி became the mass leader. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ தென் ரீசன்ஸ் பிகைன் த பார்ட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. சம்டைம்ஸ் இந்த யூஎன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லணும் அதே மாதிரி இதுவும் சம்டைம்ஸ் ரேரா கேட்கிற கொஸ்டின் பாத்துக்கோங்க. 9th யூனிட்ல சுதேசி மூமெண்ட், அதுவுமே ரேர் கொஸ்டின் தான் ரோமன் லெட்டர் 6ல. 10th யூனிட்ல இது பெரியார் ஈவிஆர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின். ஸோ பாத்துக்கோங்க. 8 மார்க்னா 8 மார்க்ல மட்டும் தான் கேட்கணும்னு இல்லை, 5 மார்க்லையும் கேட்கலாம். அதே மாதிரி நான் 5 மார்க்ஸ் எல்லாரும் 8 மார்க்னு சொல்லியிருக்க மாட்டேன். அது கூட சம்டைம்ஸ் 8 மார்க்ல கேட்கலாம். பட் யூ ஹேவ் டு ஸ்டடி ஆல் த கொஸ்டின். எங்க கேட்கறாங்களோ அங்கே எழுதி வச்சிருங்க, ஓகே? அண்ட் அப்படியே ஜியாகிரபி புவியியல்ல யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நார்த்தர்ன் மவுண்டைன்ஸ், தேர்ட் கொஸ்டின் பேசியன் ஆஃப் கங்கா. இதுல இந்த நார்த்தர்ன் மவுண்டைன் வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதே மாதிரி யூனிட் 2ல சவுத் வெஸ்ட் மன்சூன் வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரோமன் லெட்டர் 6ல. நீங்க ரோமன் லெட்டர் மட்டும் பாத்துக்கிறீங்களா? நான் கொஸ்டின் நம்பர் சொல்றேன், இல்ல தெரியலன்னு வேற சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். யூனிட் 3ல ரோமன் லெட்டர் 8ல டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சாயில்ஸ்ங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் மல்டி
course of project. Very very important 5 mark question. Unit 4 la 5th Roman letter la cotton textile industries major challenges in India. Both are important 5 mark questions. ரெண்டுமே பார்த்துக்கங்க. யூனிட் 5ல ரோமன் லெட்டர் 5ல அர்பனைசேஷன் அண்ட் இட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரோமன் லெட்டர் 5ல. செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அது பார்த்துக்கங்க. யூனிட் 6ல செகண்ட் கொஸ்டின் ரிவர் காவேரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இன் இந்தியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் ரோமன் லெட்டர் 8ல. யூனிட் 7 ரோமன் லெட்டர் 8ல பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கங்க. சிவிக்ஸ்ல யூனிட் 1ல சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் question. Fundamental rights very very important 5 mark question. Constitution of remedies very very important 5 mark question. First second third Roman letter 5 la. Unit 2 la Roman letter 6 la powers of president in India sometimes கேக்குறாங்க. Powers and functions of prime minister in India very very important ஆன 5 mark question. Unit 3 la Roman letter 5 la second question powers and functions of chief minister very very important ஆன 5 mark question. அதே மாதிரி கவுன்சிலிங் மினிஸ்டர் தேர்ட் கொஸ்டின் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் மினிஸ்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4ல 6th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் அலைன்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அது பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல பிரிக்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஓபிஎஸ்சி மிஷன்ஸ் ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு 5 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க வெரி இம்பார்ட்டன்ட். ரோமன் லெட்டர் 6ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். எக்கனாமிக்ஸ் யூனிட் 1ல மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம்ஸ் ரோமன் லெட்டர் 5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கால்குலேட் பண்றது செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ தென் யூனிட் 2ல அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி நெட்வொர்க். ஸோ ரோமன் லெட்டர் 5ல கொஸ்டின் நம்பர் 1. ஸோ 1 or 2 தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல தேர்ட் கொஸ்டின் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஃபோர்த் கொஸ்டின் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பர்ச்சேஸ் பவர். ஃபிஃப்த் கொஸ்டின் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் ரோமன் லெட்டர் 6ல ஃபர்ஸ்ட். தேர்ட் கொஸ்டின் பிளாக் மணி அண்ட் கேசஸ் ஆஃப் பிளாக் மணி. யூனிட் 5 ரோமன் லெட்டர் 6ல தேர்ட் கொஸ்டின் ரோல் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் அது பார்த்துக்கோங்க. டைம் லைனை பொறுத்தவரை 1910 to 1913 and 1920 to 1940 கேட்பாங்க. நீங்க 1910ல இருந்து 1915 எவ்ரி 10 இயர்ஸ் பிரிச்சு ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் 5 ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அகைன் சொன்ன மாதிரி புக் பேக் 1 வாரலாம் நல்லா படிச்சுங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.